ஏன் நம்ம வெத்தலை போடுவியா? ஐயோ இல்லைங்க, மாடு முட்டிரும். அக்கா நீங்க வேணா வெத்தலை போடுங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். அடே இங்க பாரு. ஏய் சித்தி பாப்பா, என்னம்மா என்ன இது பாரு. ஓய் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. குழந்தை பேர் என்னங்க? பரமேஸ்வரி. ஏனுங்க உங்களை அங்க ஒருத்தர் கையோட கூட்டியார சொன்னாங்க. ஒருத்தர்னா அங்க வந்து பார்த்தா தானே தெரியும். வாங்க, அட வாங்க, எல்லாம் சுத்தமா கழுவி வைங்க. கவுண்டரே கூட்டியாந்துட்டுங்க. சரி நீ போ. கவுண்டர் போயிட்டா நீ? ஒரிஜினல் கவுண்டருக்கோ? ஏன் இல்ல வேற ஜாதியா இருப்பானுங்க, கேட்ட கவுண்டர் பையன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை, கவனிச்சுட்டு தான் வர்றேன். போ. ஆமா கவுண்டர், நீ என்ன கூட்டம்? காடை கூட்டம். அதானே பார்த்தேன், காடை கூட்டம் நம்ம கூட்டம். அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான். பாப்பனாக்கம் பாளையம்மா வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. பாப்பாத்தி என்ன எழுதிருக்க? பாப்பாத்தின்னு எழுதிருக்கங்க. பப்பாத்தின்னு எழுதிருக்க. விட்டா நீ சப்பாத்தின்னு எழுதுவேன். நான் யாருக்குன்னு மொழியை கொண்டு போய் திருப்பி வைப்பையா? முதல்ல எந்திரி எந்திரி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொழி எழுத வேண்டியது இருக்குது. சொல்லு. இங்க வாமனி, என்னங்க? குழந்தைய கொடுத்துட்டு போய் மொய் வச்சுட்டு வந்துரு. 11 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். சரிங்க. சின்னம்னே கவுந்து படி. இந்தாங்க. பேருங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. மாரிமுத்து கவுண்டர். மாரிமுத்து கவுண்டர் அவங்க அப்பா பேரு. ஊரு இருக்கூரு, எழுதிக்கிங்க. முதல்ல இங்க எல்லாம் நிக்காத, நீ போமணி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லோட லோடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம். கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர் ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறிய. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவா. இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே சொல்லு 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 பைக்காமே ஈரு ஊர். கடை கொடுக்காம ஓடுறா டேய். என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போட விட மாட்டேன். டிரைவர் பஸ் நிறுத்தாத. 1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறியே. இருகூரு பல்லபாளையம் பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவேன்டா. என்ன இருகூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பல்லபாளையம் பாப்பம்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க பாரு. பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கோடி பெரும் கோடி பெரும். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கோடி பெரும் கோடி பெரும். பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பார்க்க கோடி பெரும் கோடி பெரும். சித்தாட போட்ட சின்னமணி தேரு, சில்லெண்ணு பூத்த செவ்வரளி பூவு, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சேலேதான். பாத
பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் குத்தால மேகமெல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும் கொய்யாத மாங்கனியை கொடியிடைதான் ஏந்தி வரும் மத்தாப்பு வானமெல்லாம் வாய்ச்சிரிப்பு காட்டி வரும் மானோடு மீனிரண்டை மை விழியோ கூட்டி வரும் பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு ஒன்னாக கலந்த 300 நிலவு பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த சித்திரமே தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே தொட்டாலும் கை மணக்கும் தென்பழனி சந்தனமே தென்காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ ஈரேழு உலகில் ஈடாக யாரோ நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் குயிலோ பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பெண்ணென்ற ஜாதியிலே 1000ல் அவள் ஒருத்தி பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீர் செனத்தி கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி வந்தாச்சு கால நேரம் மாலையிடத்தான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் சித்தாட போட்ட சின்ன மணி தேரு சில்லெண்ணு பூத்த செவ்வரளி பூவு செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சேலைதான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் ஏனுங்க ஏனுங்க இங்க வாங்க இங்க கொஞ்சம் வாங்க ஏனுங்கன்னு ஏனுங்க இப்படியே போனா 20 வருங்களா வராதுங்க நான் போனாதான் வருங்க ஏனப்பா யாருங்க இங்க வா என்ன ஆளு நீங்க கேட்டே இல்ல நானும் சொன்னேன்ல ஒரு டேங்க் சொல்ல தெரியாது உனக்கு இது என்ன வெடுப்படுத்திருக்கிறியவோ காலங்காத்தாலும் உன்னை பார்த்துட்டு போறாது கீரை விற்குதே என்னாலும் தெரியலவோ எங்க போய் தேடுறது புட்டி கடையில கேட்போம் பால்காரன் பெல் அடிச்ச மாதிரி இருந்துச்சே ஏங்க கடையில் யாரும் இல்லையா
பாப்பா நேற்று செவ்வாய்க்கிழமையே வருவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள்ன்ட்டு வந்தியாக்கு. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ வருவேன்னு. கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு பாயாசமா கேக்குறேன். மொய் வைக்கிற இடத்துல பேர் கேக்குறீங்களா? அந்த புள்ளைய பாக்குறதுக்கு தானே வந்த. சேச்சே, நாங்கெல்லாம் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் கிடையாது. டேய், எருமை வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா? அது எதுக்கோ தூக்கிட்டு போகுது, நானும் தூக்கி விட்டுனுங்க. ஏதோ அந்த புள்ளையோட வீடு நமக்கு தெரியும். சொல்லி அனுப்பிச்சு அந்த பிள்ளையும் வரும்னு வச்சுக்கோ. நெய்யும் நம்ம காடு கூட்டமா போச்சு. கல்யாண மண்டபத்துல அப்படி இப்படி தெரிஞ்சவனா போச்சு. பாயாசம் கேட்டவனாச்சு. உனக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு பார்த்தேன். புள்ளை பார்க்க வரல இல்ல, புள்ளை பார்க்க வரலையான்னு கேட்டேன். இல்ல பாக்குறேன். மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுடா கேஜி பிடிச்சிட்டு அலையிறது. கூப்பிடணுமா? கூப்பிடுங்க. கூப்பிடுறதா? நான் கூப்பிட்டுமா இல்ல நீ? நமக்கு பேர் தெரியாது. தெரிஞ்சா நம்மளை கூப்பிட விடுவீங்களா? அம்சவேணே. ஐயோ நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்க. அங்க அப்ப வச்சு பேர். அது வச்சுட்டு போட்டுங்க. சரி சரி, புள்ளதானே முக்கியம். அம்சவேணே. என்ன கவுண்டரே? உங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டானா? படிச்சுட்டாருங்க. அதை எடுத்துட்டு வா. ஆ. பாத்தியா? ஐயோ சொல்லலுக்கு அதை இதுக்கு தானே அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும்னு. இது அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரு. பக்கத்தால நல்லா பாத்துக்க. இல்லங்க. என்னமணி கப்பா வீட்டுல இருக்கானே? மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க. இருக்கட்டும். இந்த தம்பி தெரியுதா? நம்ம தனந்தா கவட பையன். காடை கூட்டம் பழனிசாமின்னு பேரு. நான் பழனி வாடா போடான்னு கூப்பிடுறேன். ஹலோ. பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு. டீச்சருக்கு படிச்சிருக்குது. என்சிசி எல்லாம் கூட முடிச்சிருக்குது. தப்பு எங்க நடந்தால தண்டிச்சு கேக்குற பொண்ணு. தண்டிச்சு கேட்டா ரொம்ப பிடிக்கணும். ரோட்ல வர பார்த்து வரதுல சின்ன பையன் மேல எப்படி சைக்கிள் ஏத்துறது? உங்களை எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? சொல்றதுக்குள்ள அடிச்சிட்டிய. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? இது எங்க பக்கத்து வீட்டு பையன். அவங்க கேட்ட நாங்க சொல்லிக்க மாட்டோம். இந்த வயசுல இவர் மார்க்கெட் போறதே பெருசு. வந்துட்டானுங்க. சே போயா. மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. நீங்க வாங்கப்பா போலாம். என்னமா சொல்ற? ஐயோ, அப்பா வாங்கப்பா போயா. காதுக்குள்ள முயங்குதம்மா. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுண்டன் 4 அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து போச்சு. நீ இருவருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையேன். எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றதை பத்தியோ போறதை பத்தியோ எனக்கு கூட இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுங்குல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி. அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு பிடிச்சுக்க. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்ட செருப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்டன் சொன்னானா? இது ஒருத்தர் சொல்லணுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த 2 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? 3வது காரணம் நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, 10 காசு வெத்தலை கொடுங்க. வெத்தலையா? நேத்தே உன் லவ் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்குடா பெட்டி கடைக்கு வந்த? நம்மனால அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியலைங்கண்ணா. அந்த உனக்கு இருக்கிற ஏன்டா அப்படி செஞ்ச? அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அளவு சொல்லிச்சல, நீ அளவு சொல்ல வேண்டியதுதான்டா. அதுக்குள்ள ஏன்டா அவங்க அப்ப அடிச்ச? அங்க பார். 6 மாசத்துக்கு காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இப்படி அடிச்சா எப்பறம் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண? எதுக்குடா அவங்க அப்ப அடிச்ச? அது நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும். என்ன காரணத்துக்காக அடிச்ச நீ? அதே பள்ளிப்பேட் டவுன்ல கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அப்புறம் மேல் வரேன். நான் இல்ல நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல பள்ளிப்பா, உனக்கு நேரம் கரெக்டா இல்ல. நான் சொன்னா தாங்க நியாயம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்க. இல்லைங்க பாருங்க, இல்லைங்க சொன்னா தாங்க எனக்கு நல்லது. நான் சொன்னேன், என் வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. நீங்க போய் ஒளிஞ்சாலும் சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு
நல்லா தளதளன்னு தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்பா கரிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணணுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? பின்ன எப்படிங்க? ஐயோ, ஐயா, என் பொறப்புலயே சந்தேகப்படுறியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான். யோ, உன் கடை நாஸ்தி. முண்டா கவுண்டர் உங்களை முண்டோன்னு திட்டுதுங்க அந்த பொண்ணு. குஞ்சு எங்க காணோம்? குஞ்சு பழனிப்பா லவ் முடிஞ்சு போச்சுக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சா? நீயே நின்னு நீயே மண்ணவாரு நீயே தூத்திட்ட உன் தலையில. ஓ ஏனுங்க, எங்க பொண்ணு உங்ககிட்ட டியூஷன் படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணிருச்சுங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க பையனுக்கு டியூஷன் சொல்லி தரணும். சொல்லி தரீங்களா? சரிம்மா, நாளைக்கே அனுப்புவீங்க. சரிங்க. எறும்பை எறும்பை அது அது கூவி கூவி பெருமை பெருமை. நீதான் அம்மணி அக்கா சொன்ன பையனா? ஆமாங்க டீச்சர். ஆமா, நீ கணக்குல ரொம்ப வீக்குன்னு சொன்னாங்களே, ஏதாவது சந்தேகம் வந்தா கேளு. சரிங்க டீச்சர். உட்காரு. பரவாயில்லைங்க டீச்சர். என்ன சந்தேகமா? ஆமாங்க டீச்சர். வெரி குட். வா உட்கார். இதுல எல்லாம் சந்தேகம் இல்லைங்க டீச்சர். பின்ன கொஞ்சம் இப்படி திரும்புங்க டீச்சர். சொல்லுடா. நல்லா திரும்புங்க டீச்சர். சொல்லுடா. இந்த மாப்பிள்ளை படத்துல ரஜினியும் அமலாவும் இப்படி உரசிக்கிட்டே பாடுவாங்களே, அது என்ன பாட்டு டீச்சர்? இதான் உன் சந்தேகமா ராஜா? ஆமா டீச்சர். என்ன நீ அடிச்சிட்டல? என்ன நீ அடிச்சிட்டல? நான் யாருங்கிறத காட்டுறேன். சீக்கிரம் ஓட்டுறா. இன்னைக்கு ரெண்டரை ஒன்று பாத்துறேன். ஓட்டுறா. நிறுத்துங்கடா வண்டிய. இந்த வீடுதாம்மா. நிறுத்து. என்ன பத்தி அவளுக்கு தெரியாது. நான் யாருன்னு காட்டுறேன். இப்ப எவடியாவா? என் மகனை கை நீட்டி அடிச்சவா? எதுக்காக என் மகனை அடிச்சேன்? இது பாருங்க, தப்பு செய்யறவங்கள திருத்த வேண்டியது டீச்சரோட கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். டியூஷன் சொல்லி கொடுக்கும் போதே இந்த பாடுபடுத்துறியே. பாத்தி சாயிட்டேன்னா கொன்னே போட்டுருவாத்தா. நான் ஒன்னும் அவனை அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல. படிக்கிற பசங்க கூட அவனை பார்த்தா கெட்டு போயிடுவாங்க. அதனால தான் அடிச்சேன். என் புள்ள என்ன பண்ண? லேசா தேய்ச்சா தேஞ்சா போட்டு. அடியே, என் புருஷகிட்ட சொல்லி இந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்லயும் உன்னை பாத்திச்சு வேலை செய்யாம பண்ணல. என் பேர் ஆண்டாள் இல்லடி, ஆண்டாள் இல்ல. ஞாபகத்துல வச்சுக்கோ. அடியே, என்னை பத்தி உனக்கு தெரியாது. எம்எல்ஏ வரதராசன் இருக்கானே, அவன் என் பேச்சு கேட்டாலே கிட்டு 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 நடுங்குவான். அந்த எம்எல்ஏ வரதராசன் யார் தெரியுமா? அவன் தான் என் புருஷன். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? 4 எழுத்து படிச்சவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவகிட்ட என்னமா பேசு? சொன்னா கேளுடா. நான் அவளை ஒரேடியா வீசிடுறேன். சொல்லும் போது வீசிக்கலாம்டா. ஒரு டாக்டர் ஆகிறதுக்கோ வக்கீல் ஆகிறதுக்கோ காலேஜ்ல பாடம் சொல்லி தராங்க. அது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு. ஆனா நான் அப்படி இல்ல. குழந்தைங்களுக்கு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சொல்லி தரேன். அது அதுங்க மனசுல பதிஞ்சாதான் பின்னால அதுங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். என்கிட்ட படிக்கிறவங்க பெரிய தேச தலைவராகவும் நாட்டுக்கு பெருமை தேடி தரவங்களாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு நானா விரும்பி இந்த டீச்சர் வேலைக்கு படிச்சேன். வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி லட்சியத்தோட இருக்கிற ஒரு பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா பழனிப்பா, மஞ்சுக்கோட்டை வாலிபன் படம் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு வைத்தியந்தி மேல கல்யாண ஏற்பாடு நடந்தது தெரியுமா உனக்கு? ஐயோ, பின்ன கல்யாண மண்டபம் புக் பண்ணியாச்சு, பொண்ணுக்கு புடவை எடுத்தாச்சு, நகை நட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஏன் அம்சவேணியோட அப்பனும் கூட தான் எல்லாம் பஸ் பிடிச்சி மெட்ராஸ் போயிட்டுமல்ல. அப்புறங்க நேரா வீட்டுக்கே மம்மேனியே போய் ஏறிட்டா. அளவுக்காது பிள்ளை வர சொல்லி பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தோம். சின்ன பிரச்சனையில் கல்யாணம் நின்று போச்சப்ப. அதுனுங்க அப்படி ஒரு பிரச்சனை? அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு வைத்தியந்தி மேல பிடிச்சிருந்தது, வைத்தியந்தி மேலாவுக்கு என்ன பிடிக்கல.